வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் நீங்கள். சுதந்திரமாக செயல்படும் உங்களிடம் இயற்கையிலேயே அதிகாரத்தன்மை குடிகொண்டிருக்கும். தெருவில் செல்லும்போது கூப்பிட்டு பேசுபவர்களாக இல்லாமல் கும்பிட்டு பேசுபவர்களாக இருப்பவர்கள் நீங்கள். உங்களது கம்பீரமான தோற்றத்தாலும் கவர்ந்திழுக்கும் பேச்சாலும் முக்கியத்துவம் பெறுவீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் கொண்ட ஈடுபாடு காரணமாக தலைமை பொறுப்பு வந்து சேரும். இத்தனை சிறப்பு வாய்ந்த குணம் பெற்ற உங்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 26/5/2026 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம் வந்து சேரும். பயணங்களால் பலன் கிடைக்காது. உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் குரு பகவான். அவர் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே பிள்ளைகள் வழியில் ஒரு பெரும் விரயம் ஏற்படலாம். நல்ல காரியத்திற்கு விரயம் செய்வது நல்லது. முன்னோர் சொத்துக்களை முறையாக விற்று பாகப்பிரிவினை செய்து கொள்வீர்கள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். அதே போல் நவகிரகங்களின் பார்வையால் நல்ல பலன் கிடைக்கும். குரு பகவான் கடகத்தில் இருந்தபடியே 4, 6, 8 ஆகிய 3 இடங்களையும் பார்க்கிறார். இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலும் கவனம் செலுத்தலாம். தாய் வழி ஆதரவு உண்டு. தக்க விதத்தில் உத்தியோகம் அமையும். படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணும் நேரம் இது. தாய் வழி ஆதரவும் தந்தையின் அரவணைப்பும் கிடைக்கும். நிதானத்தோடு செயல்பட்டு நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் சீரான தொழில் வாய்க்கும். செல்வ நிலை உயரும். எந்த வேலையும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல் வந்து சேரும். பணிபுரியும் இடத்தில் இருந்த பதற்ற நிலை மாறும். ஒரு சிலருக்கு பணி ஓய்வுக்கு பிறகும் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவர்களின் பங்கு அதிகரிக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இடையூறு செய்தவர்கள் விலகுவார்கள். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். துன்பங்களை தூளாக்குவதும் இன்பங்களை இல்லம் வர வைப்பதும் குருவின் பார்வை பலம்தான். எனவே இப்போது மன பயம் அகலும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். தீட்டும் திட்டங்களெல்லாம் வெற்றி பெறும். திடீர் பயணங்களால் லாபம் உண்டு. கூட்டு முயற்சியில் இருந்து விலகுவீர்கள். குடியிருக்கும் வீட்டையே விலைக்கு வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் 26/5/2026 முதல் 10/6/2026 வரை புனர்பூச நட்சத்திர காலில் தன் சுயசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் பஞ்சம அஷ்டமாதிபதி என்பதால் ஒரு சில காரியங்களில் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இயலாது. திட்டமிட்ட காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம். பூர்வீக சொத்து விற்பனையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். மன அழுத்தம் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை சுமத்துவார்கள். 11/6/2026 முதல் 10/8/2026 வரை பூசம் நட்சத்திர காலில் சனி சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பணியிட மாற்றம், பதவி உயர்வு வரலாம். உற்றார் உறவினர்களின் உதவி கிடைக்கும். ஆர்வக் கோளாறு காரணமாக ஆதாயம் வராத செயலில் கூட ஈடுபடுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் வளைந்து கொடுத்து செல்லுங்கள். செலவுகளால் வருத்தம் ஏற்படும். வம்பு வழக்குகள் வாசல் தேடி வரலாம். கவனத்தோடு செயல்படுங்கள். 11/8/2026 முதல் 19/10/2026 வரையும் மற்றும் 13/2/2027 முதல் 12/6/2027 வரை ஆயில்யம் நட்சத்திர காலில் புதன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் புதன் என்பதால் இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பட்ட துயரங்கள் மாறும். பண வரவு அதிகரிக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் அலுவலக பணிகளை துரிதமாக முடிப்பீர்கள். அதன் விளைவாக பதவி உயர்வு கிடைக்கும். 20/10/2026 முதல் 12/2/2027 வரை மகம் நட்சத்திர காலில் குரு பகவான் கேது சாரத்தில் சஞ்சரிக்கும் போது சிம்ம குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாக விளங்குவதால் குருவின் பார்வைக்கு பலன் அதிகம் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மங்கள இசை மனையில் கேட்கும்.
முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆலய திருப்பணிகளை முன்னின்று நடத்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். பண தட்டுப்பாடு அகலும். 13/11/2026 அன்று ராகு கேதுக்களின் பயிற்சி நிகழ இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6இல் ராகுவும் 12இல் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதுவரை இருந்த ஜென்ம கேது விலகுவதால் நன்மைகள் அதிகரிக்கும். சுப செலவுகளை மேற்கொள்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். உறவினர்களின் உதவி கிடைக்கும். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. எனவே தினமும் இல்லத்து பூஜை அறையில் சிவன் உமையவள் படம் வைத்து சிவபுராணம் படித்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது.